எதுக்கு போவோம்? எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் தானே போவோம். அவங்க ஃபஸ்ட்டு கண்டிஷனே என்னென்னா, ஒரு கோயிலாச்சு போட்டிருக்கினா வருவேன், இல்லைன்னா வரல. வருஷத்துல ஒரு தரம் டூர் போகிறோம். அதே பாயிண்ட் தான் சார் கேட்குறேன். வருஷத்துல போற ஒரு தடவைல கூட உங்களுக்கு கோயிலுக்கு ஏன் போகணும்? 4 நாள் டூர் போனால் அரை நாள் கோயிலுக்கு ஒதுக்கலைன்னா நம்ம கலாச்சாரத்துக்கு என்ன மதிப்பு சார்? கலாச்சாரம் எங்க சார் டூர்ல வருது சார்? நான் சொல்கிறது 4 நாள் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல, எங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் உங்களோட வரோம்ல, எங்களுக்காக அரை நாள் ஒதுக்க மாட்டிங்களா? அப்பா அம்மாக்காக எங்களுக்கும் வேலை இருக்குது, எங்கள் வீட்டுக்காருக்கும் வேலை இருக்குது. இவங்களுக்காவது நினச்ச நேரத்தில் உட்காந்து வேலை செய்யலாம், வேலை முடிஞ்சதுன்னா தூங்கலாம். எங்கள் வீட்டுக்காரோட வேலைக்கு அவருக்கு தூங்குறதுக்கு கூட நேரம் இல்லை. நாங்கள் உங்களுக்காக வரோம்ல. அதனால தான் சார் சொல்கிறேன், அவங்க வீட்டுக்கு தூங்குறது கூட நாள் தான் வந்து எங்கள் கூட ரிலாக்ஸாக. இப்போது நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோன்னா அந்த ஃபாகை ஸ்மெல் பண்ணுறது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ அங்கே வந்து அவர் ரிலாக்ஸ் பண்ணாமல் அங்கேயும் இவங்க கூட கோயிலுக்கே இருக்குன்னா, நீங்கள் எதெல்லாம் பீஸ்ஃபுல்லானதுன்னு பார்க்குறீங்களோ அதுக்கும் அவங்க எதை பீஸ்ஃபுல்லாக நினைப்பாங்களோ அதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ அவங்களுக்கு ஒரு கோயிலில் போய் அமைதியாக உட்காந்துருக்கிறது பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறது அவங்க 2 பேரும் கோயில் ட்ரிப்பும் போகிறாங்களே தனியாக. அப்புறம் ஏன் இதுக்கு வரலாமே? கோயில் இல்லாம நாங்க போறது யாருக்காக போறோம்? குடும்பத்துக்காக போறோம். உங்களை ஏன் கூப்பிடுறோம்? நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு முன்மாதிரியா இருங்க. பக்தி நீங்க சொல்றீங்களா, அது ஆன்மீகம் சொல்றீங்களா? இதுதான் இல்லைம்மா. என்னன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆன்மீகம் பக்தி இதுலலாம் இருக்கிறப்ப ரொம்ப நிதானமாக அமைதியாக இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், முழுக்க அதட்டுறீங்க.